ஜூம் பண்ணிக்கலாம். இருக்கு இப்போ இல்லை எடுக்கணும். லேசா பின்னாடி அப்படியே இருக்கு. யாரும் உள்ள வந்துடுறாங்க. அண்ணே அண்ணே நீ அப்படியே கொடுத்துட்டு அங்கிட்டு போயிருண்ணே. அண்ணே கொடுத்துட்டு அங்கிட்டு போயிருண்ணே. கொடுத்துட்டு அங்கிட்டு போயிருண்ணே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை சாலையில் வைத்து சுமார் 39.95 கோடி மதிப்பீட்டில் அமையவிருக்கும் இந்த புறவழிச்சாலை வெறும் போக்குவரத்து பாதை மட்டுமல்ல, இது விவசாயிகளின் வளர்ச்சி பாதை, மாணவர்களின் எதிர்கால பாதை, நோயாளிகளின் அவசர பாதை. இத்தகைய சீரிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை
தொடக்கி வைத்து சிறப்பித்துள்ள நமது மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களை பெருமையோடு வருக வருக என வரவேற்கின்றோம். மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்காக அருமணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் இந்த திட்டத்தை சார்ந்த நம்முடைய மல்லாங்கணறு பேரூராட்சியில் மல்லாங்கணரில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய மல்லாங்கணறு புறவழிச்சாலை திட்டத்தை அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தன்னுடைய வருகையினால் பெருமை சேர்த்து நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகு சுகபுத்திர ஐஏஎஸ் அவர்களே, என்னுடைய பணிவான இருகரம் கூப்பிய வணக்கத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலான இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் எண்ணற்ற சமுதாய நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிவோம். ஒரு சமுதாயம் கட்டி எழுப்பப்படுகிற போது அதில் பல்வேறு பிரிவினர்கள் இருப்பார்கள். அதில் அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடியவர்களை கைதூக்கி விடுவதுதான் ஒரு அரசாங்கத்திற்கு சிறந்த இலக்கணமாக இருக்க முடியும். அதிலும் குறிப்பாக பெண்கள் நம்முடைய சமுதாயத்திலே மிக கவனமாக அவருடைய உயர்வினை கையாள்வது ஒவ்வொரு அரசுக்கும் மிக மிக முக்கியம். பெண்கள் நல திட்டங்கள் என்றால் பொதுவான திட்டங்களை தாண்டி அவர்கள் பொருளாதாரத்திலே தற்சார்பை பெற வேண்டும், யார் கையையும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கக்கூடாது, அவர்கள் சுயதொழிலிலே முன்னேற வேண்டும் என்கின்ற பல்வேறு திட்டங்களுக்கு மத்தியில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த மகத்தான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 1,31,00,000 பேர் அந்த திட்டத்திலே பயனடைகிறார்கள். 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருந்த முதலமைச்சர் அவர்கள் திடீரென்று இன்ப அதிர்ச்சியாக நம்முடைய மகளிருக்கு 5000 ரூபாய் முன்பணமாக வழங்கி உங்களை கௌரவப்படுத்தினார்கள். நான் அது எதற்காக சொல்கிறேன் என்றால், சமூக நலத்திட்டங்களை நாம் நிறைவேற்றுவதிலே எந்த அளவிற்கு இந்த அரசு ஆர்வம் காட்டுகிறதோ, அதே போல ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களையும் நிறைவேற்றுவதிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி வருகிறார்கள். அப்படி நான் பல துறைகளை எடுத்துச் சொல்ல முடியும். மக்களுடைய அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய இந்த 5 ஆண்டு ஆட்சியில் மல்லாங்கணறு பேரூராட்சியில் எண்ணற்ற திட்டங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். குளங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. மல்லாங்கணர் பெரிய கண்மாய்க்கு, அதே போல் மல்லாங்கணரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் முடியனூராக இருந்தாலும் மலையங்குளம் வரை இருக்கக்கூடிய கிராமங்கள் அனைத்துக்கும் நாம் இன்றைக்கு பாசன வசதியை கொண்டு வருவதற்காக சென்னம்பட்டியினுடைய நம்முடைய அந்த வலது பிரதான கால்வாய் சீரமைக்கப்பட்டு ஏறத்தாழ 30-40 வருஷங்களுக்கு பிறகு அங்கே தண்ணீர் கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்த இந்த மல்லாங்கணரிலிருந்து நம்முடைய விருதுநகருக்கும் காரியாபட்டிக்கும் செல்லக்கூடிய சாலை, ஒரு காலத்தில் இந்த சாலையை பார்ப்பேன் என்று சொன்னால் மிகுந்த போக்குவரத்திற்கு சிரமமான சாலையாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய தலைமையில் ஆட்சி அமைக்கிற போதுதான் இந்த சாலையை நாம் அகலப்படுத்தி இருக்கக்கூடிய சாலையாக 7 மீட்டர் சாலையாக இந்த சாலையை உருவாக்கினோம். இன்றைக்கு கலைஞருடைய மகன் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தான் அந்த 7 மீட்டர் சாலை என்பது இன்றைக்கு 10 மீட்டர் சாலையாக அது இன்னும் அகலப்படுத்தப்பட்டு அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஊர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மல்லாங்கணர் என்பது நம்முடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காரியாபட்டி வட்டத்தையும் நம்முடைய மாவட்ட தலைநகராக இருக்கக்கூடிய விருதுநகரையும் இணைக்கக்கூடிய ஒரு கேந்திரமான ஒரு சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சி. எனவே இந்த சாலை வருங்கால போக்குவரத்தை நாம் கருத்திலே கொண்டு அதை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டபோது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் மிகுந்த அன்போடு ஏறத்தாழ 16 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த சாலையை இந்த முறை 7 மீட்டரிலிருந்து 10 மீட்டராக அகலப்படுத்துவதற்கு இன்றைக்கு ஏறத்தாழ 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் காண முடியும். ஏறத்தாழ விருதுநகரிலிருந்து மல்லாங்கணர் வரக்கூடிய சாலை நெருக்கி அந்த வேலைகள் முடிந்திருக்கிறது. அடுத்த கட்ட பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. அதுபோல் மல்லாங்கணரில் பார்த்தீங்கன்னா நம்முடைய டவுனுக்குள்ளே போகும்போது காலையிலே போகும்போது எவ்வளவு போக்குவரத்து நெருக்கடி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வழியாக சாலையில் செல்லக்கூடிய கனரக வாகனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பஸ்ஸு போல இருந்தாலும் சரி, வேறு வண்டி வந்தாலும் சரி, காலை மாலை வேளைகளிலே குறுகலாக இருக்கக்கூடிய காரணத்தால் மல்லாங்கணருடைய போக்குவரத்து அந்த இடத்துல ஸ்தம்பிக்கிறது.
இது இன்றைக்கே இப்படி இருந்தால் இனி வரக்கூடிய காலங்களிலே எப்படி இருக்குமெனால் ஊர் விரிவடைந்து கொண்டே போகிற போது இந்த ஊருக்கான ஒரு புறவழிச்சாலை, ஒரு பைபாஸ் நம்ம ஊருக்கு தேவை என்று நாங்கள் கேட்டபோது நம்முடைய முதலமைச்சரும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் அதற்கும் அவர்கள் உடனடியாக நமக்கு இன்றைக்கு ஆணைகள் வழங்கி ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இதே போல 7 மீட்டர் அகலமுடைய இருக்கக்கூடிய சாலை ஏறத்தாழ 40 கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு அதை அவர்கள் தந்திருக்கிறார்கள். இவை மல்லாங்கனரை மையப்படுத்தி சாலை வசதிக்காக மட்டும் ஏறத்தாழ 100 கோடி ரூபாய் இன்றைக்கு வழங்கப்பட்டிருப்பது என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. அதை நாம் செய்வதற்கு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையினுடைய கோட்ட பொறியாளர்களும் அவருடைய பொறியாளர் பெருமக்கள், அலுவலர்கள் மிகுந்த எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். அவருடைய ஒத்துழைப்பு இல்லாத வகையில் அது நடைபெற முடியாது. அதே நேரத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் நன்றியோடு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். நம்முடைய பகுதியிலே இன்றைக்கு எவ்வளவு திட்டங்கள் வருவதற்கு, வரக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வேகமாக இருந்தாலும் சரி, புதிய திட்டங்களை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியையும் தனிப்பட்ட ஆர்வத்தையும் வெளிப்படுத்தி இந்த மாவட்டத்திற்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதிலே அவர்கள் காட்டக்கூடிய அக்கறையாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுழி தொகுதி என்பது இன்றைக்கு ஒரு மாபெரும் வளர்ச்சியை கண்டு வருகிறது. நான் மிக முக்கியமாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்கு ஏற்கனவே தாமிரபரணியில் இருந்தக்கூடிய அந்த தண்ணீரை தாண்டி 75 கோடி ரூபாய் செலவில் நம்முடைய மல்லாங்கனர் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் காரியாவட்டி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் ஒரு புதிதாக குடிநீர் திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள். அந்த பணிகள் இப்போது முழுமையாக முடிவடைந்திருக்கிறது. வரக்கூடிய ஓரிரு நாட்களில் வைகையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரும் நம்முடைய பகுதி மக்களை அடையக்கூடிய அளவில் அந்த திட்டத்திற்கு நாம் இன்றைக்கு முழுமையாக அந்த திட்டத்தை உங்களிடத்தில் ஒப்படைக்க காத்திருக்கிறோம். 75 கோடி ரூபாய் செலவிலே அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே குடிநீராக இருந்தாலும், சாலை வசதிகளாக இருந்தாலும், போக்குவரத்து வசதிகளாக இருந்தாலும் இவற்றுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு இருக்கிறது. நான் இந்த நல்ல நேரத்தில் உங்களெல்லாம் கேட்டுக்கொள்வது, இந்த திட்டங்களையெல்லாம் செய்வதற்கு அடிப்படை காரணம் ஒரே ஒருவர் தான். அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். எனவே அவர் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். எனவே மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலினை நீங்கள் அனைவரும் அந்த இடத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் நான் உரிமை என்போடு கேட்டு இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக இந்த சாலை பணிகளை எடுத்திருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர் ராம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவர்கள் அவர் எடுத்திருக்கக்கூடிய பணிகளெல்லாம் குறித்த காலத்திற்கு முன்பாகவே தரத்தோடும் நல்ல முறையிலே அவர்கள் கட்டக்கூடிய பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். எனவே அவர்களையும் நான் கேட்டுக்கொள்வது, இந்த சாலையும் நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இதர பணிகள் போல மிக விரைவாக முடித்து இந்த சாலையும் தரமான முறையில் நீங்கள் நல்ல முறையில் முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு விரைவிலே கொண்டு வர வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொண்டு இதற்கு ஒத்துழைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.